உலக தமிழர்களின் மனசாட்சி தமிழன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். முன்னோர்கள் நிகழ்ச்சியில் நாம் பல தலைவர்களை பற்றியும் தமிழ் வளர்த்த அறிஞர்களையும் சான்றோர் பெருமக்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாம் பல தலைமுறைகளை கடந்து இன்றைய தினம் புலவர் திரு மா. நன்னன் அவர்களை பற்றி நாம் காண இருக்கிறோம். இவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் பல. தமிழை பற்றி இவர் பேசும் பொழுதும் டிவியில் பல தொலைக்காட்சிகளில் இவரை நாம் பார்க்கும் பொழுதும் நேரடியாகவே நமக்கு தமிழ் அறிமுகம் செய்தது போன்ற ஒரு பல நிகழ்வுகள் நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாம் கண்டிருப்போம். இவரை தொலைக்காட்சியில் பார்க்காத பிள்ளைகளை இருந்திருக்க மாட்டார்கள். ஏன் நான் கூட சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது இவர் தொலைக்காட்சியில் எப்படி எழுதுவது என்பதை ரொம்ப அழகாக தெளிவாக பாமரனும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தமிழ் வளர்த்த சான்றோர் என்றால் திரு மா. நன்னன் அவர்களை புலவரை அவரை பற்றி தான் நம்ம குறிப்பிட முடியும். அந்த அளவிற்கு தமிழ் பற்று உள்ளவர். அவரை பற்றிய பல தகவல்கள் பற்றி அவருடைய மகள் திருவாட்டி வேண்மாள் கோவிந்தன் அவர்கள் நம்மிடையே வருகை தந்திருக்கிறாங்க. முன்னோர் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் புலவர் திரு மா. நன்னன் அவர்களை பற்றி நாம் காண இருக்கிறோம். வணக்கம்மா. வணக்கம்மா. தமிழர் நிலையத்திற்கு வருகை தந்து ஐயா புலவர் திரு மா. நன்னன் அவர்களை பற்றியும் அவர் உங்களுடைய தந்தையாக இருக்கும்படியினால் நிறைய நேயர்களுக்கு அவங்களுடைய மகனே சொன்னாக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும், எங்களுக்கு நிறைய பல தகவல் தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னுட்டு எல்லாருமே ஒரு மகிழ்ச்சி தெரிவிச்சிருந்தாங்க. அந்த வகையில் இன்று நிகழ்ச்சி நாம் தொடர்வோம். அம்மா, ஒண்டமிழ்த்தாய் சிலம்படியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் முன் முன்னேற்றம். தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் என்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் குறிப்பிடுவார்கள். தமிழை தமிழாக்கவும் பெரியார் பெருநெறியை உலகெல்லாம் பரப்பவும் தம் வாழ்நாள் முழுவதும் அயராது பாடுபட்ட புலவர் மா. நன்னன் என்னும் மா மனிதர் பற்றிய இனிய நினைவுகளை தமிழன் தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமையும் பெருமகிழ்ச்சியும் கொள்கிறேன். வணக்கம். ரொம்ப அருமையாக துவங்கி இருக்கிறீங்கம்மா. புலவர் மா. நன்னன் அவர்களுடைய பிறப்பு பற்றி சொல்லுங்கம்மா. அவருடைய வளர்ந்த பெற்றோர் அவர்களுடைய அவர் பிறந்தது 1923ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 30ஆம் நாள். அவருடைய பெற்றோர் பெயர் மாணிக்கம், மீனாட்சி. அவர் பிறந்தது ஒரு சிற்றூர், காவனூர் என்ற சிற்றூர். அது எங்க இருக்கிறது என்றால் இப்போதைய கடலூர் மாவட்டம், முந்தைய தென்னார்காடு மாவட்டம். அது திருமுட்டம் என்று வைணவ தலம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பார்கள். அதற்கு அருகிலே 3-8 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது அந்த சிற்றூர். அந்த ஊரிலே தான் சிறிய வேளாண் குடும்பம் அவர்களுடையது. 4வது பிள்ளையாக பிறந்தார். அவருக்கு 3 அண்ணன்மார்கள், ஒரு தங்கை, ஒரு தம்பி. எளிய குடும்பம். இதுதான் அவர் பிறந்த வரலாறு. ஓகேங்கம்மா. அவருடைய கல்வி பற்றி சொல்லுங்கம்மா. கல்வி என்றால் அவர் 3ஆம் வகுப்பு வரை தன்னுடைய தாய் பிறந்தகம் கிளிமங்கலம் என்ற சிற்றூர், அந்த ஊர்ல தான் 3ஆம் வகுப்பு வரை படித்தார்கள். பிறகு நடுநிலை பள்ளி, அதற்கு திருமுட்டத்திற்கு சென்றார்கள். திருமுட்டம் செல்ல வேண்டுமானால் ஆற்றை கடந்துதான் செல்ல வேண்டும். காவனூருக்கு இருபுறமும் 2 ஆறுகள், ஒரு புறம் மணிமுத்தாறு, ஒரு புறம் வெண்ணாறு. அந்த பாதை முழுக்க மழை காலத்தில் சேரும் சகதியுமாக இருக்குமாம். 8 கிலோமீட்டர் தூரம் நடந்தே செல்ல வேண்டும். இப்படித்தான் 8ஆம் வகுப்பு வரை அவர்கள் படித்தார்கள். மழைக்காலம் வெள்ளம் விட்டால் ஆற்றிலே நீந்திதான் அந்த கரைக்கு செல்ல வேண்டும். அதனால எல்லா பிள்ளைகளுக்குமே நீச்சல் தெரியும் என்று சொல்லுவார்கள் அப்பா. பிறகு உயர்நிலை பள்ளி படிக்க வேண்டும் என்றால் அருகில் உள்ள பேரூர் விருத்தாச்சலத்துக்கு செல்ல வேண்டும். அது தன் தந்தையிடம் மிகவும் விருப்பப்பட்டு அவர் சொல்லியிருக்கிறார், நான் படிக்க வேண்டும் மேற்கொண்டு என்று. அவர் தந்தையும் விருத்தாச்சலத்துக்கு ஒரு முறை வண்டி கட்டி கொண்டு அழைத்து சென்றிருக்கிறார். அங்கு சென்ற பிறகு என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. கல்வி கட்டணம் மிகுதியாக இருக்கிறது என்று நினைத்தாரா, இல்ல தங்குவது எங்க தங்க வைப்பது குழந்தையே என்று நினைத்தாரா என்று தெரியவில்லை. திரும்ப அழைத்து விட்டார்கள். நீ வேளாண் பணியை பாரு, எனக்கு உதவியாயிரு என்று சொல்லிவிட்டார்கள். ஏற்கனவே 3 அண்ணன்மார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இருக்கும்போது இவரையும் வேளாண் பணியை பார்க்க சொல்லிவிட்டார்கள். இவரும் தந்தையிடம் மறுத்து பேச மாட்டார்கள். எல்லாருமே தாயாரிடம் தான் பேசுவார்கள். தந்தையிடம் மிகுந்த மரியாதையோடு இருப்பார்கள். ஆனால் தந்தை சொன்ன பிறகு மேற்கொண்டு அவர் பேசவில்லை. அங்கேயே வேளாண் பணிகளை செய்து கொண்டு தன்னால் இயன்றவரை ஏதாவது ஈட்டிக்கொண்டு, அதாவது புளியங்கொட்டை பொறுக்குவது என்று சொல்லுவார்கள், புளியங்கொட்டை பொறுக்கிப்பேன், அப்புறம் அந்த திருமணத்துல பாக்கெல்லாம் இருப்பேன், அதெல்லாம் சேகரித்து அதை விற்பேன், இப்படி ஏதோ சொல்லுவார்கள். பிறகு ஒரு முறை வீட்டிலே விளைந்த கரும்பில் இருந்து வெல்லம் ஆடி அந்த மூடைகளை ஏற்றி கொண்டு
சிதம்பரத்துக்கு விற்பதற்காக சென்றார்கள். அவருடைய தந்தை, என் பாட்டனார், அவருடன் எங்க அப்பாவும் கூட போனார்கள். போன போது அங்க சிதம்பரத்திலே மன்னை சோமசுந்தரம் என்பவர் எங்க தாத்தாவுடைய நண்பர். அவர் வீட்டு திண்ணையிலே தங்கி தாங்கள் கொண்டு சென்றிருந்த உணவுப் பொட்டலங்களை பிரித்து சாப்பிட்டு இருக்கிறார்கள். பிறகு அவர் என் தந்தையை பார்த்து, தம்பி என்ன படிக்கிறாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டிருக்கிறார். நான் 8ஆம் வகுப்பு வரை படித்து முடித்து விட்டேன், இப்போது தந்தைக்கு உதவியாக வேளாண் பணி செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே உனக்கு 3 அண்ணன்மார்கள் இருக்கிறார்கள், அப்பா வேறு இருக்கிறார், என்ன வேளாண் பணி செய்ய போகிறாய் நீ? என்னுடைய தாத்தாவை பார்த்து, தம்பியை இங்கே விட்டு போங்கள், நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே சேர்த்து புலவர் படிப்பு படிக்க வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பிறகு அந்த புலவர் படிப்பு சேர வேண்டுமானால் அவர் ஒரு புகுமுக தேர்வு எழுத வேண்டும். புலவர் புகுமுக தேர்வு என்று பெயர். அதற்கு ஒரு பள்ளி, பயிற்சி பள்ளி எல்லாம் இருக்கிறது அங்கு. அந்த பயிற்சி பள்ளியின் பெயர் கூட ராமானுஜ வித்யா சாலை என்ற பெயர். அந்த பள்ளியிலே சேர்ந்து படித்திருக்கிறார். பிறகு அந்த யார் வீட்டில் தங்கி இருந்தாரோ அவர் வீட்டிலேயே திண்ணையில் தங்க வேண்டும், திண்ணையில படுத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் கதவு திறக்கும் போது பாயெல்லாம் சுற்றி கொண்டு உள்ள வைக்க வேண்டும், பெட்டி படுக்கையை உள்ள வைத்துக் கொள்ளலாம். அவ்வாறு படித்திருக்கிறார். அந்த புகுமுக வகுப்பிலே அவருக்கு நன்னூல் காண்டிகை, வரலாற்று பாடம் போன்றவையெல்லாம் இருந்திருக்கிறது. அதெல்லாம் படிப்பதற்கு மிகவும் துன்பப்பட்டிருக்கிறார். அவரால் படிக்கவே முடியவில்லை. ஊருக்கே ஓடிவிடலாமா, போய் ஆடு மாடு மேய்த்தாவது பிழைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்திருக்கிறார். அப்போது அவருடைய விடாமுயற்சியும் எண்ணியதை நிறைவேற்றும் அந்த திண்மையும் அவருக்கு உதவி இருக்கிறது. எப்படியாவது படித்து நம்ம தேர்ச்சி பெற வேண்டும் என்று எண்ணி அவர் குருட்டாம்போக்கிலே மனப்பாடம் செய்யும் முறையை கையாண்டு படித்து விட்டார். அப்போது அந்த தேர்விலே வெற்றியும் பெற்றார். வெற்றி பெற்றது மட்டும் இல்லை, உதவித்தொகையாக மாதம் 10 ரூபாய் 4 ஆண்டுகளுக்கு, கோடை விடுமுறை 3 மாதங்களும் சேர்த்து பெற்றிருக்கிறார். அந்த 10 ரூபாய் என்பது அக்காலத்தில் பெரிய தொகை. நமக்கு இப்ப 10 ரூபாய் என்பது மிகவும் என்ன இவ்வளவு குறைவாக இருக்கிறது என்று நினைக்கிறோம். அப்போது அவருக்கு அந்த கல்விக்கு முழுமையாக அது போதுமானதாக இருந்தது. இப்படித்தான் அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே சேர்ந்தார்கள். ஆமா, இந்த 10 ரூபாய் தொகைங்கிறது அவங்க அந்த புகுமுக தேர்ச்சி பெற்றதற்காக கிடைத்த ஒரு பரிசு தொகை இல்லைங்களா? ஆமாங்க. அது எந்த ஆண்டுல நடைபெற்றதுங்க? 1944ஆம் ஆண்டு, சுதந்திரத்திற்கு முன்பு, சுதந்திரத்துக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு. ஆமா ஆமா. ஐயா அவர்கள், புலவர் மானனன் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எந்த படிப்பு படித்தார்கள்? புலவர் என்ற ஒரு படிப்பு இருந்தது. அது என்னன்னா தமிழ் மட்டும் தான் படிப்பார்கள். அது தமிழிலே மிகுந்த புலமையோடு இருப்பார்கள் அவர்கள். அதற்கு பிறகுதான் நம்ம இளம் கலை எல்லாம் வந்தது. புலவர் படிப்பையே நீக்கிவிட்டார்கள். எத்தனை ஆண்டுகள் அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்தார்? அவர் 49ஆம் ஆண்டு வரை அங்கு படித்தார்கள். அங்கு படிக்கும் போதுதான் அவருடைய குடும்பம் சைவ குடும்பம், மிகுந்த இறை நம்பிக்கை உள்ள குடும்பம். இவரும் அப்படிதான் இருந்திருக்கிறார். அங்கு சேர்ந்த பிறகு 1ஆம் ஆண்டிலே ஒரு பரிசு அறிவித்தார்கள். 1ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு முதலாவதாக வருவதற்கு தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் இருக்கிறார் இல்லையா, அவர் 50 ரூபாய் பரிசு தருவதாக கூறியிருந்தார். அது இவர்தான் முதலாவதாக வந்திருக்கிறார். அந்த பரிசு தொகை கிடைத்தது 1ஆண்டு தேர்விலே யார் முதல் மதிப்பெண் வாங்குறார்கள் அவர்களுக்கு. சரிங்கம்மா. அந்த பரிசை எங்க அப்பா தான் வாங்கியிருக்கிறார். அதற்கு என்னென்ன நூல்கள் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதெல்லாம் எழுதி கொடுத்திருக்காங்க. என்னென்ன நூல் வேண்டும், 4 ஆண்டுகளுக்கும் தேவையான நூல்களை எழுதி கொடுத்துட்டாங்க. எழுதி கொடுத்தால் அது 50 ரூபாய் விட கொஞ்சம் சற்று கூடுதலாகவே இருந்திருக்கிறது. அதையும் பொருட்படுத்தாமல் அவர் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். மேடையிலே பதிவாளர் உன்னால இதை தூக்க முடியாது தம்பி, நீ இப்படி தொட்டி இங்க வச்சுட்டு போயிடு, நான் உன்னை அறைக்கு அனுப்புறேன் என்று சொன்னாராம். அதெல்லாம் எங்க அப்பா சொல்லும் போது அப்படியே கதை போல இருக்கும். நாங்கெல்லாம் பலமுறை கேட்டிருக்கிறோம். திரும்ப திரும்ப சொல்வார்கள். ஒவ்வொரு முறையும் கதை கேட்பது போல உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருப்போம். மிக அருமையாக இருக்கும் அவர் சொல்வது. எனக்கு அந்த அளவுக்கு அதை விளக்கி சொல்ல முடியவில்லை. பிறகு அவர் இதே மாதிரி இறை நம்பிக்கையோடு தான் இருந்திருக்கிறார்கள். பிறகு பெரியார் வந்திருக்கிறார், அண்ணா வந்திருக்கிறார் பேசுவதற்கு, என்.எஸ். கிருஷ்ணன் வந்திருக்கிறார். சிறிது சிறிதாக இவருக்கு மனமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. திராவிட கொள்கையிலே ஈடுபாடு ஏற்பட்டிருக்கிறது. அங்கு இவர் படித்த காலத்திலே நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன், செழியன், மதியழகன் போன்றவர்கள் எல்லாம் படித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆமா, ஒரு சில காலத்துல தந்தை பெரியார் வழியில் புலவரையா சென்றிருக்கிறாங்க. அதுதான் சொல்ல வருகிறேன். இப்போது
அப்போது அவர்கள்லாம் வந்து பேசும்போது இவருக்கு மனமாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த மாணவ அப்புறம் மறைமலடிகள் வந்திருக்கிறார். அதிலே தனித்தமிழ் பற்று ஏற்பட்டிருக்கிறது. இவர்கள் பெயர்களை எல்லாம் மாற்றிக்கொண்டார்கள் அந்த நேரத்துல தான். இயக்கம் தான் ஐயா கொண்டு வந்தது. அதுல வந்து மறைமலடிகளாக கொண்டு வந்தது. அந்த நேரத்துல தான் இவர் பெயர்களை எல்லாம் தனித்தமிழில் மாற்றிக்கொண்டார்கள். நாராயணசாமி நெடுஞ்செழியனானார், ராமையா அன்பழகனானார், சீனிவாசன் செய்யனானார், திருஞான சம்பந்தம் எங்க அப்பாவுடைய இயற்பெயர் திருஞான சம்பந்தம். நன்னன் முறை வந்தது. நன்னன் என்று மாற்றிக்கொண்டார். அப்போது வந்து தமிழ் பெயர் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதனால நன்னன் என்ற பெயரை வைத்துக் கொண்டார்கள். அவர்கள் 9 பேர் அவ்வாறு பெயர் மாற்றிக்கொண்டார்கள். அவர்கள் ஒரு புகைப்படம் கூட எடுத்துக்கொண்டார்கள். அந்த புகைப்படத்திற்கு தலைப்பு கடற்பாறைகள். கடற்பாறை போன்ற உறுதியான கொள்கை உரம் கொண்டவர்கள் என்று, திண்மை கொண்டவர்கள் என்பது பொருள் அதற்கு. இப்போது கூட அந்த படம் இருக்கிறது வீட்டிலே. அப்புறம் 1944ஆம் ஆண்டு அப்பாவுக்கு தேர்வுகள் முடிந்து விட்டது. அந்த நேரம் வந்து நாவலர் பேராசிரியர்களுக்கெல்லாம் தேர்வு முடியவில்லை. அப்போது பெரியார் அவர்கள் மயிலாடுதுறைக்கு அருகிலே வடகரை என்ற ஊரிலே பேச வருகிறார். நபிகள் நாயகம் பிறந்த நாள் விழா அன்று. அதற்கு ஒரு மாணவ பேச்சாளர் வேண்டும். அதற்காக பேராசிரியர் அன்பழகனுடைய தந்தை, அவர் பெயர் கல்யாண சுந்தரம், மணவழகர் என்று சொல்வார்கள், இது தமிழில் மாற்றி. அவர் வந்து அழைத்திருக்கிறார், நீ வந்து வடகரை போக வேண்டும், பெரியார் பேசுவதற்கு முன் மாணவ பேச்சாளராக நீ பேச வேண்டும் என்று சொல்லிட்டார். அப்பாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னா அவர்களுக்கு எல்லாம் தேர்வு முடியாதனால அந்த வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. அவர் பொதுக்கூட்டத்திலே அதற்கு முன்பு ஒரே ஒரு கூட்டத்தில் தான் பேசியிருக்கிறார், மிகுதியாக பேசியதில்லை. அங்க போய் வடகரைக்கு போய் பேசியிருக்கிறார். பெரியார் மிகவும் பாராட்டி இருக்கிறார். உடனே பெரியார் கேட்டிருக்கிறார், தேர்வுகள் தான் முடிந்து விட்டது, என்ன செய்ய போகிறாய் ஊருக்கு என்று. சும்மாதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். உடனே என்னுடன் வந்து விடுகிறாயா என்று கேட்டிருக்கிறார். ஐயா வருகிறேன் என்று இருக்கிறார். அதை விவரித்து சொல்லும் போது என் தந்தை சொல்லுவார், சிவபெருமான் நேரிலே வந்து சிவனடியாரை அழைத்தால் எப்படி மகிழ்ச்சியாக அவர்கள் செல்வார்கள், அது போல நானும் பெரியார் பெண் சென்றேன் என்று சொல்வார்கள். இப்படி அது ஒரு ஓமையினத்தோடு சொல்வார்கள். இதை சொன்னாலுமே நிச்சயமாக அப்படி பெரியாரோடு போனார்கள். ஓராண்டு அவரோடு சுற்றுப்பயணத்திலே ஈடுபட்டார்கள். அலுவலகத்திலே வேலை செய்கிறாயா இல்லது சுற்றுப்பயணத்தில் போகிறாயா என்று கேட்டிருக்கிறார் பெரியார். நான் சுற்றுப்பயணத்துக்கு வருகிறேன் என்று சொல்லியிருக்கார். அதனால அவரோடு போனார். பிறகு அவருக்கு ஆசிரியர் பணிக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கிறது. ஏன்னா இதுல இருந்தா குடும்பம் வறுமையான குடும்பம் தானே, அப்பாவுக்கு எல்லாம் பணம் அனுப்ப வேண்டும். அதனால நம்ம வந்து ஆசிரியர் பணிக்கு போனால் நல்லது என்று எண்ணி இருக்கிறார். விண்ணப்பங்களும் போட்டு விட்டார். ஆமா, நம்ம தொடர்ந்து பார்க்கலாமா? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். நேர்களே, சிறிய இடைவேளைக்கு பிறகு முன்னோர்கள் நிகழ்ச்சி தொடரும். நேர்களே, முன்னோர்கள் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் புலவர் மா நன்னன் அவர்களை பற்றி அவருடைய மகள் திருவாட்டி வேண்மாள் கோவிந்தன் அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஆமா, நம்ம இடைவெளிக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம். புலவர் ஐயா அவர்கள் வந்து தந்தை பெரியார் அவர்களோட பின் சென்றது பற்றி நாம் கண்டிருந்தோம். அதை குறித்து சொல்லுங்கம்மா. பெரியாரோட சுற்றுப்பயணத்திலே ஈடுபட்டிருக்கார். அப்போதுதான் ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பங்கள் போட்டிருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா? அதை பார்த்து பெரியார் வந்து மிக மகிழ்ச்சியுடன் அப்பாவை அனுப்பி வைத்திருக்கிறார். கோவை அரசு கல்லூரி, அதுல ஒரு பள்ளி இருக்கிறது. அந்த பள்ளியிலே 1945ஆம் ஆண்டு போய் சேர்ந்திருக்கிறார் தமிழாசிரியராக. அங்கு இருக்கும்போது கோவையில் வாழ்ந்த பெருமக்களோட தொடர்பெல்லாம் இருந்திருக்கிறது. அவர்களுக்கு இணையான பெருமையோடு வாழ்ந்திருக்கிறார். யாரெல்லாம் என்று சொன்னால் ஆர்.கே. சண்முகம் செட்டியார், ஜி.டி. நாயுடு போன்ற பெருமக்களோடு தொடர்பு இருந்திருக்கிறது. ஒரு முறை 1947ஆம் ஆண்டு மொழி வழி மாநிலங்கள் பிரிப்பதற்காக கருத்து கேட்பு நடைபெற்றது. தார் என்ற ஆணையம் நியமிக்கப்பட்டது. ஒவ்வொரு ஊருக்கும் சென்று கருத்து கேட்பது, முக்கியமானவர்களிடம் கருத்து கேட்பது. அப்படி கருத்து கேட்கப்பட்ட போது 6 பெருமக்கள் அதுல கருத்து சொல்லியிருக்கிறார்கள். அதிலே அப்பாவும் ஒருவர், மா திருஞான சம்பந்தம் என்று எழுதியிருக்கும், அவரும் கருத்து சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமையோடு வாழ்ந்திருக்கிறார்கள். 49 ஆண்டு அந்த பள்ளி வந்து மூடப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவரே அப்பாவை வந்து வேலூர் முஸ்லிம் பள்ளிக்கு மாற்றி விட்டார்கள். அது விடுப்பு கால பணி. அவர் இந்த விடுப்பில் சென்றவர் வந்த உடனே திரும்ப வேறொரு இடத்துக்கு மாற்றல். அப்போது மதரசே இ ஆசாம் என்ற பள்ளி இப்போது இருக்கிறதா என்று தெரியவில்லை, முஸ்லிம் பள்ளி, அந்த பள்ளிக்கு மாற்றி இருக்கிறார்கள். அந்த மாணவர்களுக்கு தமிழும் ஆங்கிலமும் தெரியாது, உருது மட்டுமே தெரியும். அப்பாவுக்கு உருது தெரியாது. அந்த மாணவர்களுக்கு தமிழ் சொல்லித்தர வேண்டும். அவர்களை
அடக்குவதே பெரிய துன்பப்பட்டிருக்கிறார் அப்பா, என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்போதும் என்ன நினைத்திருக்கிறார், நம்ம இந்த பணியை விட்டுட்டு தனியார் பள்ளியில் ஏதாவது சேர்ந்து விடுவோமா, ஏன்னா அது அரசு பணி. அப்போது அவர் என்ன செய்திருக்கிறார், உருது கற்றுக்கொண்டிருக்கிறார். உருது கற்றுக்கொண்டு அந்த மாணவர்களிடம் நல்ல பேசியிருக்கிறார். சில வாக்கியங்கள் தான், முழுமையாக கற்றுக்கொள்ளவில்லை, சில வாக்கியங்கள். அதை வைத்தே அந்த பிள்ளைகளிடம் நல்ல முறையிலே தமிழ் பயிற்றுவிட்டு அந்த பிள்ளைகள் தந்தையின் அன்பு வளையத்துக்குள்ளே வந்து விட்டார்கள். பிறகு ஆசிரியர் பயிற்சி கல்லூரி சைதாப்பேட்டையில் இருக்கிறது, இப்போது கூட இருக்கிறது என்று நினைக்கிறேன். அதனை ஒட்டிய பள்ளி ஒன்று, மாதிரி உயர்நிலைப்பட்டு என்று பெயர், அதற்கு மாற்றலாகி போயிருக்கிறார். அங்கு தமிழாசிரியர் பணி, அந்த பள்ளியிலே பணிபுரியும் போது நல்ல பெயர் கிடைத்தது அப்பாவுக்கு. அப்போது நேத்து சுந்தரவடிவேலு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அவர் துணைவேந்தர் அடர்ந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்திருக்கிறார். அவர் அப்போது கல்வி அதிகாரியா இருந்திருக்கார். அவர் அப்பாவினுடைய சிறப்பு கேள்விப்பட்டு அவரை எந்தவித ஊதிய உயர்வும் இல்லாமல் 2ஆம் நிலை பேராசிரியர் என்ற நிலையிலே மாநில கல்லூரிக்கு பணியில் அமர்த்திருக்கிறார். அந்த பணியிலே சேர்ந்த பிறகுதான் நான் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அப்பாவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. பிறகுதான் இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்டம் எல்லாம் படித்திருக்கிறார். 1979ஆம் ஆண்டில் தான் முனைவர் பட்டம். அது பேராசிரியரின் தொல்காப்பிய உரைத்திறன் என்ற தலைப்பிலே எடுத்துக்கொண்டு முனைவர் பட்டம் பெற்றார்கள். அந்த 1951 தான் அப்பாவுக்கு திருமணம் நடைபெற்றது. அந்த 1951 திருமணம். அப்பா ஒரு கட்டுப்பாடுகள் விதித்தார்கள். சுயமரியாதை திருமணம் ஒரு கட்டுப்பாடு, 2வது கட்டுப்பாடு பெண்ணை பார்க்க வேண்டும், பேச வேண்டும். அதற்கு எந்த வீட்டிலுமே ஒத்துக்கொள்ளவில்லை. அப்புறம் சுயமரியாதை திருமணம் தான் அந்த காலத்தில் மிகவும் துன்பம் அது. பிறகு எங்களுடைய தாத்தா அம்மாவின் அப்பா ஒத்துக்கொண்டார். பேராசிரியர் அன்பழகன் தலைமையிலே திருமணம் நடைபெற்றது. திருமணம் நடைபெற்று இங்கு சென்னைக்கே வந்து விட்டார்கள். சைதாப்பேட்டையில தான் குடியிருப்பு. அது இனிய இல்லறம். அம்மா கடவுள் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் தான். ஆனா அப்பா வற்புறுத்தவில்லை, அம்மாவை கோயிலுக்கு போகாதே, எதுவுமே சொல்லவில்லை. அம்மாவே சிறிதாக மாறிவிட்டார்கள். இப்பொழுது முழுமையான பகுத்தறிவாதி அவர்கள். நாங்கள் எல்லாம் வளர்ந்ததே இந்த குடும்பம் என்பதனால் எங்களுக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை. அம்மா இறை நம்பிக்கை உள்ள குடும்பம். ஆனா அம்மா முழுமையாக மாறிவிட்டார்கள். இப்போது அம்மா உங்களுடன் தான் வாழ்ந்து எங்களோடு தான் இருக்கிறார். நாங்கள் தான், நானும் தங்கையும் இருக்கிறோம் அவர்களுடன். பிறகு இனிய இல்லறம் என்று சொல்வார்கள். பிறகு பிள்ளைகள் நாங்கள் பிறந்த போது, அதற்கு முன்பு ஒரு சிறிய செய்தி. அம்மாவினுடைய தங்கை, அவருக்கு நான் அம்மாவுக்கு பிறப்பதற்கு முன்பு அவளுக்கு குழந்தை பிறந்தது. மகப்பேறும் போது அம்மா பிறந்த ஊராகிய சாத்துக்குடல் என்ற சிற்றூருக்கு வந்திருக்கிறார்கள். அந்த மகப்பேறும் போது சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அப்பாதான் போய் விருத்தாச்சலத்திலிருந்து மருத்துவரை அழைத்து வருவதற்குள் குழந்தை இறந்து விட்டது. உடனே அம்மாவும் அப்பாவும் முடிவு செய்திருக்கிறார்கள், குழந்தையை சென்னையிலே தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. இங்கு தாத்தா பாட்டிகள் எல்லாம் 1 மாதம் தான் இருக்க முடியும் என்று சொல்லியிருக்கார்கள். பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம் என்று சொல்லிட்டு 2 பேருமாகவே குழந்தைகளை பார்த்துக் கொள்வது. அப்பா இரவு முழுவதும் படித்துக் கொண்டிருப்பார். ஏனையை என்றால் தூளி, ஏனையை ஆட்டிக்கொண்டே படித்துக் கொண்டிருப்பார். அம்மா காலையிலே எல்லா வேலைகளும் முடிய வரைக்கும் அப்பா உதவி செய்வார். பிறகு அப்பா கல்லூரிக்கு புறப்பட்டு சென்றால் அம்மா பார்த்துக் கொள்வார். அதன் பிறகு தம்பி, தங்கை எல்லோரையுமே இப்படித்தான் வளர்த்தார்கள். பிறகு எங்களுக்கு சிக்கனமாக தான் இருப்பார்கள். பெரும்பாலும் கைத்தறி ஆடை தான் வாங்கி தருவார்கள். அந்த ஒரு கைத்தறி ஆடை கூட அவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படும் எங்களுக்கு. ஆண்டுக்கு ஒரு முறை தான் வாங்கி தருவார்கள். அதுவே அவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படும். எங்களுக்கு கேட்க கூட தெரியாது. எங்களுக்கு இவர்கள் இந்த உடை போடுகிறார்கள், இவர்களை போடுவாங்க, கேட்க கூட மாட்டோம். அப்புறம் திரைப்படங்களை நாங்கள் பார்த்ததில்லை. எனக்கு 12ஆம் வயது அகவையினை நடக்கும்போது தான் முதல் திரைப்படத்துக்கு சென்றோம். என்ன திரைப்படம் அது? நினைக்கிறேன் குமரி பெண் என்று நினைக்கிறேன். குமரி பெண், அதுதான் நான் பார்த்த முதல் திரைப்படம். அங்கு போய் அமர்ந்ததும் திரையரங்கு என்று கூட எங்களுக்கு தெரியவில்லை. இது என்னப்பா, ரயிலடியாப்பா அப்படின்னு கேட்கிறோம். எல்லாரும் திரும்பி திரும்பி எங்களை பார்க்கிறார்கள் வேடிக்கை. ஏன்னா நான் 12 வயது அப்போது. அப்போது என்ன நினைப்பார்கள். அப்புறம் அந்த பின்னாடி இருக்கிற அந்த ப்ரொஜெக்டர் அதெல்லாம் பார்த்து பார்த்து ஆச்சரியமாக இருந்தது எங்களுக்கெல்லாம். அப்படி எங்களுக்கு எங்க கடைசி குழந்தை அவ்வை ஓரளவுக்கு 7 வயது ஆகும் வரை திரைப்படத்துக்கு கூட்டு போகவில்லை. அப்பா திரைப்படம் பார்த்து விட்டுதான் பிறகு கூட்டி செல்வார்கள். இப்படி எங்களை எல்லாம் அருமையாக வளர்த்தார்கள். தந்தை அவர்கள் மிகுந்த கண்டிப்போட இருப்பார்களா, இல்ல மற்றவர் போல்? கண்டிப்பு என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா உறுதியாக இருப்பார், உறுதியாக சொல்வார். எதுவா இருந்தாலும் எங்களை ஒரு முறை கூட யாரையுமே அடித்ததில்லை, கடிந்து சொன்னது கூட இல்லை. அப்பாவுடைய முகம் மாறினாலே நாங்கள்
எதுவா இருந்தாலும் அப்படியே எது சொன்னாலுமே நாங்க கேட்போம். அப்பா சொல்கிற முறை அந்த மாதிரி. எது சொன்னாலுமே எங்களுக்கு அது மீறி கேட்கவே தெரியாது. அந்த காலத்துல இது வேண்டும் அது வேண்டும் எதுவுமே கேட்க தெரியாது. இப்ப இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அப்படி விடுவார்களா? அந்த மாதிரி அப்பா சொல்கிற விதம் அந்த மாதிரி. அதனால கண்டிப்பு எல்லாம் கிடையாது. மிகவும் அன்பானவர். அப்பாவிடம் நீங்க கற்ற தமிழ் பற்றி சொல்லுங்க. தமிழ் என்று நான் அப்பாவிடம் கற்றதே இல்லை. வீட்டிலே எதுவுமே சொல்லி தர மாட்டார்கள். அவர்களுக்கு நேரமே இருக்காது. நான் பள்ளியிலே கல்லூரியிலே படித்ததுதான். நான் முறைப்படி தமிழ் BA MA அதெல்லாம் படிக்கவில்லை. நான் விலங்கியல் படித்தேன். எனக்கு மருத்துவம் படிக்க வேண்டும் என்று அப்பாவுக்கு எண்ணம். மருத்துவம் படிக்க வைக்க வேண்டும் என்று. அதனால அந்த பிரிவிலே சேர்ந்ததுனால மருத்துவம் சேரவில்லை. எனக்கு விருப்பம் இல்லை. அப்பா சேர்ப்பதாக தான் சொன்னா. நான் விலங்கியல் படித்தேன். வங்கி பணியில இருந்தேன். தங்கையும் அது போலதான் வங்கி பணி. தம்பி தான் மருத்துவர் ஆனார். அவர் 36 வெளியே இறந்து விட்டார். அப்பாவோட அண்ணன் ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இறந்தார். அதனால யாரையாவது ஒருத்தர் மருத்துவர் ஆக வேண்டும் என்று அப்பாவுக்கு மிகவும் விருப்பம். குளவி கடிச்சிருச்சு என்றால் குளவி கடிக்காது கொட்டும் என்று சொல்வார்கள். இப்படிதான் எங்களை திருத்துவார்கள். இப்ப தொலைக்காட்சியில் எப்படி பேசுகிறாரோ அப்படித்தான் எங்களோடையும் உடனுக்குடன் திருத்தம் செய்து விடுவார். உடனுக்குடன் நம்ம சொல்லி முடிப்பதற்குள் திருத்துவார்கள். அதாவது அந்த வாக்கிய அமைப்பு கூட அவ்வளவு உன்னிப்பாக கவனிப்பார்கள். எந்த தவறும் நினைந்து விடக்கூடாது. உச்சரிப்பு சரியாக இருக்க வேண்டும். எழுத்து பிழை இல்லாமல் பேச வேண்டும் என்பார். நம்ம ஒற்றுகளை உச்சரித்து பேச வேண்டும் என்பார். இப்ப எழுத்து பிழை இல்லாமல் பேசினால் எழுத்து பிழை இல்லாமல் எழுத முடியும் என்று சொல்லுவார். வீட்டிலையும் அதை உறுதியாக இருப்பார். தமிழ் தான் எல்லா இடத்திலும் பகுத்தறிவு. அதனால எங்களுக்கு தீபாவளிக்கு கூட பட்டாசுகள் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறார். நாங்களே வேண்டாம் என்று சொல்கிறவர் எங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். பிறகு ஒரு ஆண்டு நாங்கள் எல்லாம் வேண்டாம் என்று சொன்ன உடனே, ஏன்னா தங்கை சிறியவள், என்னோட 5 வயது சிறியவள், அவள் குழந்தையாக இருக்கிறனால வாங்கி கொடுப்பார்கள். பிறகு நாங்கள் எல்லாம் அது வேண்டாம் சொன்ன உடனே குழந்தைகள் கலைக்களஞ்சியம் என்ற புத்தகம் வாங்கி கொடுத்தார்கள். வாங்கி கொடுத்து அதில் எழுதியிருப்பார்கள் அருமை குழந்தைகள், குழந்தை செல்வங்கள் பேரையும் எழுதியிருப்பார். வேண்மாள், அண்ணல், அவ்வை ஆகிய மூவரும் தீபாவளிக்கு பட்டாசுகள் வாங்காமல் சேமித்த தொகையில் வாங்கப்பட்ட களஞ்சியம் இது என்று எழுதி கையெழுத்து போட்டிருப்பார்கள். இப்போது கூட அது இருக்கிறது வீட்டில். அதை பார்க்கும்போது அவ்வளவு நெகிழ்ச்சியாக இருக்கிறது. பிறகு நான் கல்லூரிக்கு சேரும்போது நான் தான் முதல், அதாவது குடும்பத்திலேயே மொத்த குடும்பத்துக்குமே நான் தான் முதல் பெண் கல்லூரி வாசலை தொடுவது. அப்போ அப்பாவுக்கு மிகவும் மகிழ்ச்சி. நான் எங்க பள்ளியிலே முதல் மாணவியாக வந்தேன். தங்கையும் அப்படித்தான் முதல் மாணவி தான். அதனால அப்பாவுக்கு மிகவும் மகிழ்ச்சி. கல்லூரிக்கு போகும்போது அந்த பை முதலியவற்றை எல்லாரும் எப்படி எடுத்துட்டு வாங்க பாருங்கம்மா, அதை பார்த்து நான் உனக்கு வாங்கி தரேன், எது வேணும் கேளு, எல்லாம் கேட்டு 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 அவர் வாங்கி கொடுத்தது இப்பொழுது நினைத்தால் கூட எனக்கு நெகிழ்ச்சியாக இருக்கிறது. அவ்வளவு அன்போடு இருப்பார்கள். ஆனா பார்ப்பதுக்கு தான் எல்லாரும் அவர் கொஞ்சம் முரடரோ அப்படின்ற தோன்ற மாதிரி இருக்கும் அவரோட பார்வை. சிங்கம் போன்ற பார்வை. அம்மா, ஐயாவுடைய தமிழ் வளர்ச்சி துறையில அவர் கண்ட பணிமா, அதனுடைய அனுபவங்கள் எங்களோட சொல்லுங்கம்மா. அவர் மாநில கல்லூரியிலேயே பணியாற்றி விட்டு 1980ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழ் வளர்ச்சி துறைக்கு இயக்குனராக போனார். அதாவது அவர் பொதுவாக முதல்வர், பள்ளி கல்லூரி முதல்வர்களை தான் இயக்குனராக போடுவார்கள். அப்பா எதிர்பார்க்கவே இல்லை. அந்த வாய்ப்பு எப்படி வந்ததே அப்பாவுக்கு தெரியவில்லை. அப்போது மாக்கோ இரால எம்ஜிஆர் அவர் தான் முதல்வர். இத்தனைக்கும் அப்பாவை பற்றி தெரியும். அப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் என்று தெரியும். ஆனாலும் அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தார்கள். அங்கு போன பிறகுதான் அப்பாவுக்கு தெரிந்தது அந்த துறை ஒன்று இயங்கவே இல்லை என்பது. தமிழ் வளர்ச்சித்துறை தமிழ் வளர்ச்சித்துறை ஒன்று இருக்கிறது, ஆனால் அது எந்த பணியும் செய்யவில்லை, இயங்கல. அப்போதுதான் தெரிந்தது அதுக்கு எவ்வளவு மெனக்கெட்டு செய்ய வேண்டும் என்பது தெரிந்தது. அவருக்கு 3 ஆண்டுகள் தான் பணிக்காலம் இருந்தது. 83 ஓய்வு பெற வேண்டும். 3 ஆண்டுகள் 3 மாதங்கள். அதற்கு 3 ஆண்டு முனைப்பு திட்டம் என்று ஒரு திட்டத்தை வகுத்து கொண்டு தமிழ் ஆட்சி மொழி அனைத்து அலுவலகங்களையும் கடுமையான ஆய்வுக்கு செய்து நிறைவேற்றினார்கள். அப்புறம் தட்டச்சு இல்லை, தமிழ் தட்டச்சு பொறிகள் இல்லை என்று சொல்லும் போது அனைத்து அலுவலகங்களுக்கும் தட்டச்சுகள் கொடுத்தார்கள். ஒவ்வொரு திங்களிலும் ஆய்வுக்கு செல்வார்கள். பிறகு சிறைத்துறையிலே ஒரு பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ஒரு இயக்குனர் இருந்திருக்கிறார். அவர் முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார். அவர் முழுமையாக தமிழ் ஆட்சி மொழி அந்த துறையிலே நிறைவேற்றப்பட்டது. இவ்வாறு இப்பொழுது கூட அந்த துறையிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பாவுடைய அந்த திட்டங்கள் நிறைவேற்றிய தன்மை பற்றி. இன்றளவும் பேசப்படுகிறது. அம்மா, ஐயா அவங்க திரு எம்ஜிஆர் அவர்கள் ஐயாவுக்கு எப்படியெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க தமிழ் வளர்ச்சித்துறை வளர்வதற்கு? ஆமா, எது கேட்டாலுமே வாங்கி தருவார்கள்.
எதுக்குமே மறுப்பு சொல்ல மாட்டார்கள். அப்போது உலகத்தமிழ் மாநாடு நடந்தது அந்த ஆண்டு, அதற்கும் முழு ஒத்துழைப்பு. அப்பா ஏதோ ஒரு முறை யாருக்கோ விருது கொடுக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் அவர்கள் சொல்லி இருக்கிறார். அப்பா மறுத்து விட்டார். அவருக்கு, அதாவது அதுக்குரிய அவர் அந்த விருதுக்கு தகுதி இல்லை அவருக்கு என்று அப்பா மறுத்து விட்டார். ஆனா எம்ஜிஆர் கோவப்படவே இல்லை. 2 முறை சொல்லியும் அப்பா கொடுக்கவில்லை. ஆனால் எம்ஜிஆர் அதுக்காக கோவப்படவே இல்லை. நிறைய இதுல அப்பா அப்பாவிடம் சொல்லுவாராம், நன்னனை கேளுங்கள் என்று சொல்லுவாராம். எழுத்து பணி பற்றி பார்க்கலாங்கம்மா. எழுத்துப்பணி புத்தகங்களை எழுத்து பணி அவர் பேச்சிலே தான் ஆர்வம் உள்ளவர். எனக்கு எழுத வராது என்று சொல்வார்கள், எழுத மாட்டார்கள். சிறு சிறு நூல்கள் எழுதியிருக்கிறார், கட்டுரைகள் எழுதியிருக்கிறார், பாட நூல்கள் எழுதியிருக்கிறார். ஆனால் 1990 தான் எழுத தொடங்கினார். சரிங்கம்மா. அதற்கு பிறகு 124 நூல்கள் எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் தமிழ் தொடர்பான நூல்கள், பகுத்தறிவு, திராவிட கழகம், பெரியார் தொடர்பான நூல்கள். அவருக்கு மிகவும் பிடித்த நூல் என்றால் நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற நூல். அந்த நூல்ல என்னென்ன தவறுகள் நடக்கின்றன, இப்ப தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளே தவறுகள் இருக்குல்ல, அதை உடனே குறித்துக் கொள்வார். இது இப்படி திருத்தமாக சொல்ல வேண்டும் என்பது, அது முழுக்க அந்த மாதிரி இதுதான். உரைநடையில் என்னென்ன திருத்தங்கள் செய்ய வேண்டும். பிறகு தமிழ் சொற்கள், மறைந்து போன தமிழ் சொற்கள், அதை பற்றி எல்லாம் எழுதியிருப்பார். அப்புறம் எடுத்துக்காட்டாக அன்று அல்ல என்று எங்கு எதை பயன்படுத்த வேண்டும் என்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இது என்னுடைய மாமரம் அன்று, இவை என்னுடைய மாமரங்கள் அல்ல. அதாவது அன்று என்பது இதற்கு ஒருமைக்கும், அல்ல என்பது பன்மைக்கும் பயன்படுத்த வேண்டும் என்று அது விளக்கமாக இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் அதில் எழுதியிருக்கிறார். அப்புறம் திருக்குறளுக்கு 5 அடுக்கு முறையிலே தெளிவுரை எழுதியிருக்கிறார்கள், விளக்க உரை. அதாவது முழு பாட்டு, உரைநடை பாட்டு, அதை உரைநடை வடிவிலே பிரித்து எழுதியிருப்பார்கள். அறிஞ்சொற்பொருள், விளக்கம், பொழிப்பு என்று 5 தலைப்புகளை எழுதியிருப்பார். பிறகு மணிமேகலை, சிலப்பதிகாரம், 2க்கும் 6 அடுக்கு முறையிலே, அது யார் வேண்டாமலும் அதை படித்து புரிந்து கொள்ளலாம். 2018 மணிமேகலை வந்தது. இறுதியாக அப்பா கலந்து கொண்ட நூல் வெளியீட்டு விழா 2017 ஜூலை 30ஆம் நாள் சிலப்பதிகாரம் வெளியிட்டார்கள். அதன் பிறகு நோய்வாய்ப்பட்டார்கள். நவம்பர் 7ஆம் தேதி காலமானார்கள். அவர் இருக்கும்போதே 2004 நன்னன்குடி என்ற அறக்கட்டளையை நிறுவினார்கள். சரிங்கம்மா. அதை நிறுவி அது தமிழ் பணி செய்வது, பெரியாரின் பெருநெறியை பரப்புவது. புலவரையா இருக்கும் பொழுது நன்னன் அறக்கட்டளை குடி ஆரம்பிச்சிருக்கிறீங்க? ஆமா, 2004ஆம் ஆண்டே அந்த நன்னன்குடி என்ற அறக்கட்டளை துவங்கப்பட்டது. அதுல என்னென்னலாம் ஒரு தொண்டுகள்லாம் செஞ்சீங்கம்மா? அதுல அப்போது 8 உறுப்பினர்கள், எங்களுடைய பெற்றோர் 2 பேரும், அப்புறம் நாங்க பெண்கள் 2 பேர், மருமகன்கள் 2 பேர், அப்புறம் பேரன் பேத்தி, எனக்கு 2 குழந்தைகள், அவர்கள் எல்லாருமே சேர்ந்து 8 பேர் சேர்ந்து அதை துவங்கினோம். அதுல புலவர் நன்னனுடைய நூல்களை வெளியிடுவது, பிறகு தமிழ் மாணவர்களுக்கு தமிழ் வழியில் படித்து தமிழ் மொழி பாடத்தில் முதலாவதாக வரும் பிள்ளைகளுக்கு 8 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளிகளுக்கு பரிசுகள் கொடுக்கிறோம். இன்றளவும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பிறகு என் அப்பாவின் பெற்றோர் மாணிக்கம், மீனாட்சி அவர்கள் நினைவாக ஒரு பரிசு, அம்மாவின் பெற்றோர் அவர்கள் நினைவாக ஒரு பரிசு, பிறகு சுயமரியாதை திருமணம் செய்து கொண்ட இணையர்களுக்கு 5 பரிசுகள், பிறகு செம்மல், என்னுடைய கணவர் சென்ற ஆண்டு மறைந்தார், அவருடன் நினைவாக சென்ற ஆண்டு முதல் இந்த ஆண்டு முதல் கொடுக்கிறோம். அப்புறம் இந்த ஆண்டு கூட நாங்கள் நடத்தினோம் அந்த விழா, நன்னன்குடி விழா நடத்தினோம். அப்பாவுடைய அகமும் புறமும், புலவர் நன்னனின் அகமும் புறமும் என்ற நூல், வாழ்க்கை வரலாறு நூல் போல சில கட்டுரைகளும் பெற்று அதை வெளியிட்டு இருக்கிறோம். உதவித்தொகைகளும் தொடர்ந்து நடக்கிறது. அப்பா விட்டு சென்ற தமிழ் பணியை தொடர்ந்து நாங்கள் செய்வது என்று உறுதியோடு இருக்கிறோம். ரொம்ப அருமையாக நம்மளுடைய தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முன்னோக்க நிகழ்ச்சியில் புலவர் திரு ஐயா அம்மா நன்னன் அவர்களை பற்றி உங்கள் மூலமாக நாங்கள் கேட்டு தெரிந்து கொண்டோம். அம்மா, இது போன்ற பல தகவல்கள் வரக்கூடிய நிகழ்ச்சியில் காணலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் தகவல்களையும் எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி அம்மா. தமிழன் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றி. என் அப்பாவை பத்தி நானே பேசுவது என்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த வாய்ப்பை நல்கிய தமிழன் தொலைக்காட்சிக்கு என் நன்றி. நேயர்களே, மற்றொரு முன்னோர்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.